ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நாம் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். லெசன் 7 and 8 இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லெசன் 7 காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். லெசன் 8 தேசியம் காந்திய காலகட்டம். லெசன் 7 லெசன் 7ங்க காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இந்த லெசனுடைய புக் பேக் அண்ட் கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட் கொஸ்டின், 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் சாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? ஆன்சர் பிராசி இயக்கம். செகண்ட் கொஸ்டின், நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் டுடுமியான். தேர்ட் கொஸ்டின், நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? ஆன்சர் சாந்தலர்கள். ஃபோர்த்து கொஸ்டின், கீழ்கான் போரில் தீவிர தேசியவாதி யார்? ஆன்சர் பிபின் சந்திரபால். ஃபிஃப்த் கொஸ்டின், வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் 1905 அக்டோபர் 16. சிக்ஸ்த் கொஸ்டின், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் முண்டா கிளர்ச்சி. செவன்த் கொஸ்டின், 1716ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? ஆன்சர் திலகர். எயிட் கொஸ்டின், நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? ஆன்சர் தீனபந்து மித்ரா. ரோமன் லெட்டர் 2 கோடிட்டிடங்களை நிரப்புக. மன்னராட்சிக்கும் நில சுவாந்தாரர்களுக்கும் எதிரான டேஸ் இயக்கம் 1827ஆம் ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. ஆன்சர் வஹாபி. செகண்ட் கொஸ்டின், சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி டேஸ்? ஆன்சர் கோல் கிளர்ச்சி. தேர்ட் கொஸ்டின், டேஸ் சட்டம் பழங்குடியினர் இல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது? ஆன்சர் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். ஃபோர்த் கொஸ்டின், சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1908. ஃபிஃப்த் கொஸ்டின், WC பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு டேஸ்? ஆன்சர் 1885. ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு கூற்று, மீர் ஜாபரிடம் இருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழிற்புரட்சி மேம்பட முதலீடு செய்தது. செகண்ட் கூற்று, 1832 முதல் 1831ஆம் ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர். தேர்ட் கூற்று, 1855ஆம் ஆண்டில் சாந்தலர் கிளர்ச்சிக்கு சித்து கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர்கள் தலைமையேற்றனர். ஃபோர்த்து கூற்று, 1879ஆம் ஆண்டில் சாந்தலர்கள் வசமிருந்த பகுதியை ஒருமுகப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரியானவை. செகண்ட் கொஸ்டின், ஃபஸ்ட் கூற்று, காலனி ஆட்சி பற்றிய பொருளாதார விமர்சனத்தை செய்தது ஆரம்பகால இந்திய தேசியவாதிகளின் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகும்.
செகண்ட் கூற்று, இந்தியாவில் வறுமை அதிகரிக்க சமய ரீதியிலான சுரண்டலே மிக முதன்மையான காரணம் என்று ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். தேர்ட் கூற்று, சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை எட்டுவதே மித தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் குறிக்கோள்களில் ஒன்றாக இருந்தது. ஃபோர்த்து பாயிண்ட்டு, வங்காளத்தின் ஆதிக்கத்தை குறைப்பதையும் தேசியவாத இயக்கத்தை வலுவிழக்க செய்வதையும் குறிக்கோளாக கொண்டு வங்கப் பிரிவினை நடந்தது. ஆன்சர் 1, 3 மற்றும் 4 சரியானவை. தேர்ட் கொஸ்டின் கூற்று, இந்திய வரலாற்றில் முதன்முறையாக காலனி ஆட்சியின் கீழ் அரசு வனங்களின் மீது நேரடி தனியுரிமையை கோரியது. காரணம், இண்டிகோ விவசாயம் செய்யுமாறு விவசாயிகளை நிர்பந்தித்த தொழில் செய்வோர் மிரட்டல் மற்றும் வன்முறையை கையாண்டனர். ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. ஃபோர்த்து கொஸ்டின் கூற்று, பிரிட்டிஷ் அரசு 1857 ஆண்டின் கிளர்ச்சியை இரும்புக்கரம் கொண்டு அடக்கியது. காரணம், மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. லெசன் 7ங்க, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். இந்த லெசனுடைய புக் பேக் அண்ட் கொஸ்டின்ஸ் 1 மார்க்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1 சரியான ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. அத்துடன் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. வஹாபி கிளர்ச்சி. ஆன்சர், டிடுமீர். செகண்ட் கொஸ்டின், முண்டா கிளர்ச்சி. ஆன்சர், ராஞ்சி. தேர்ட் கொஸ்டின், பேகம் ஹஸ்ரத் மஹால். ஆன்சர், லக்னோ. ஃபோர்த் கொஸ்டின், கன்வர் சிங். ஆன்சர், பீகார். ஃபிஃப்த் கொஸ்டின், ராணா சாஹிப். ஆன்சர், பேஷ்வா 2ஆம் பாஜிராவ். லெசன் 8 தேசியம் காந்திய காலகட்டம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர், சைபுதீன் கிச்லு. செகண்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? ஆன்சர், நாக்பூர். தேர்ட் கொஸ்டின், விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர், 1930 ஜனவரி 26. ஃபோர்த் கொஸ்டின், முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? ஆன்சர், 1865. ஆன்சர், 1865. ஃபிஃப்த் கொஸ்டின், 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? ஆன்சர், கோவில் நுழைவு நாள். சிக்ஸ்த் கொஸ்டின், மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? ஆன்சர், இந்திய அரசு சட்டம் 1935. ரோமன் லெட்டர் 2 கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தியடிகள் அரசியல் குரு டேஸ் ஆவார்? காந்தியடியின் அரசியல் குரு யாருன்னா? ஆன்சர், கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார். செகண்ட் கொஸ்டின், கிலாபத் இயக்கத்திற்கு டேஸ் தலைமை ஏற்றார்? ஆன்சர், அலி சகோதரர்கள். தேர்ட் கொஸ்டின், 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஸ் அறிமுகம் செய்தது? ஆன்சர், இரட்டையாட்சியை தான் அறிமுகம் செய்தது. ஃபோர்த் கொஸ்டின், வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர்? ஆன்சர், கான் அப்துல் காபர் கான். ஃபிஃப்த் கொஸ்டின், சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் டேஸை ராம்சே மெக்னால்டு அறிவித்தார்? ஆன்சர், வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை. சிக்ஸ்த் கொஸ்டின், டேஸ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார்? உஷா மேத்தா. ரோமன் லெட்டர் 3 சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கூற்று, இந்திய பொது உடைமை கட்சி 1920 ஆண்டு தாஸ்கண்டில் தொடங்கப்பட்டது. செகண்ட் கூற்று, சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். தேர்ட் கூற்று,
ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. 4th கூற்று, வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லை. ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரியானது. செகண்ட் கொஸ்டின், கூற்று காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. காரணம், காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். தேர்ட் கொஸ்டின், கூற்று காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. காரணம் என்னன்னா, காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. ஆன்சர், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும். ரோமன் லெட்டர் 4 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரவுலட் சட்டம். ஆன்சர், கருப்பு சட்டம். செகண்ட் கொஸ்டின், ஒத்துழையாமை இயக்கம். ஆன்சர், பட்டயங்களை திரும்ப ஒப்படைத்தல். தேர்ட் கொஸ்டின், 1919ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டம். ஆன்சர், இரட்டையாட்சி. ஃபோர்த் கொஸ்டின், இந்திய பொது உடைமை கட்சி. ஆன்சர், எம்.என். ராய். ஃபிஃப்த் கொஸ்டின், 16 ஆகஸ்ட் 1946. ஆன்சர், நேரடி நடவடிக்கை நாள். தேங்க்யூ. வணக்கம்.